என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 5ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பயணத்தில் ஊழியம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 8:25 முதல் 40 வசனங்கள் முடிய. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:34. இன்று நாம் வாசித்தது பிலிப்புவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு கிளைக்கதை. பேதுரு சமாரியாவிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு போனார். ஆவியானவர் பிலிப்புவை காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர வழியாய் போகும்படி சொல்கிறார். பிலிப்புவும் அப்படியே கீழ்ப்படிய அவருக்கு புதியதோர் ஆத்துமாவை, புறஜாதி ஆத்துமாவை கிறிஸ்துவண்டை ஈர்க்கும் நல்வாய்ப்பு கிட்டுகிறது. கந்தாகே என்ற எத்தியோப்பிய ராணியுடைய அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்த ஒரு எத்தியோப்பியர் எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலின் தேவனை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். இவர் காலத்தில் பழைய ஏற்பாடு மட்டும் இருந்தது. அதை படித்தே யெகோவா என்னும் உண்மை தேவன் மீது பற்று கொண்டிருக்கிறார். அவருக்குள் ஒரே தேவனை வழிபடும் யூத மதத்தை பற்றி அறிந்து கொள்ளும் வேட்கை இருந்திருக்கிறது. பயணத்தின் போதே ஏசாயா தீர்க்க தரிசன நூலை படித்து கொண்டு போகிறார். இவர் ரதத்தில் அமர்ந்தபடி ஏசாயா 53:7-8 வசனங்களை உரக்க வாசித்து கொண்டே பயணிக்கிறார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை பற்றி படிக்கிறார். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி யார்? அவர் ஏன் அடிக்கப்படுகிறார் என்றெல்லாம் புரிந்து கொள்ளாமலே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையுடன் வாசிக்கிறார். ஆவியானவர் சரியான சமயத்தில் பிலிப்புவை ரதத்தருகே கொண்டு வந்து சேர்க்கிறார். பிலிப்பு வசனத்தை விளக்கி சொன்னபோது தீப்பெட்டியின் மீது தீக்குச்சி உராய்ந்தவுடன் தீப்பற்றி ஒளி பரவுவது போல அவ்வசனங்களில் சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவே என்ற சத்தியம் அமைச்சரின் உள்ளத்தில் ஒளியாய் பாய்கிறது. முழு இருதயத்தோடு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற வாஞ்சித்ததால் பயணத்தின் போதே திருமுழுக்கு பெற்று இயேசுவின் மந்தைக்குள் வந்து இயேசுவை பின்பற்றும் ஆடாய் மாறிவிடுகிறார். அவருக்குள் சந்தோஷம் பொங்குகிறது. இவர் வழியாய் சத்தியம் எத்தியோப்பியாவுக்குள் பிரவேசித்து விட்டது. அதன் பின் பிலிப்பு செசரியாவுக்கு போகிறார். போகும் வழியிலுள்ள பட்டணங்கள் அனைத்திலும் பிலிப்பு நற்செய்தியை சொல்லிக்கொண்டே போகிறார். அவருடைய தீவிர வேட்கை நம்மை அதிசயிக்க செய்கிறது. நாமும் கூட போகிற இடங்களில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளலாமே. பிலிப்புவை போல தனி ஆத்தும ஊழியத்தை சிலர் செய்து வருகிறார்கள். பேருந்தில் அருகிலுள்ள பயணிக்கு சொல்கிறார்கள். மின் விசிறியை பழுது பார்க்க வந்தவரிடம் நற்செய்தி சொல்கிறார்கள். அவர்களிடம் வருவோர் நற்செய்தி கேட்கிறார்கள். ஆவலை ஊட்டி அனலை மூட்டுபவர் ஆவியானவரே. ஆவலை ஊட்டி அனலை மூட்டுபவர் ஆவியானவரே. ஜெபம். தேவனே, பிலிப்புவை பயன்படுத்தியது போல என்னையும் பயன்படுத்தும். பரிசுத்த ஆவியையும் ஞானத்தையும் தாரும். ஆமேன்.